வணக்கம். கிறிஸ்டோபர் நோலனோட பேட்மேன் படங்களை பத்தின நம்ம ஆழமான அலசலோட 3வது கடைசி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், இதுக்கு முன்னாடி வந்த 2 பாகங்களையும் நீங்க இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை கேட்டீங்கன்னா இந்த மொத்த படத்தோட உளவியல் கோணத்தை நீங்க முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு தொடர்ச்சி மாதிரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது தி டார்க் நைட் ரைசஸ். நிறைய பேருக்கு இது வெறும் ஒரு சூப்பர் ஹீரோ படம், ஆக்ஷன் படம்னு தோணலாம். ஆனா அதுக்குள்ள நோலன் நிறைய உளவியல் விஷயங்களை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தான் நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. இது வெறும் ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல. சொல்லப்போனா இதுல பல அடுக்குகள் இருக்கு. முக்கியமா அந்த 8 வருஷம் கழிச்சு ப்ரூஸ் வெயினோட மனநிலை, அதாவது PTSDன்னு சொல்ற அந்த போருக்கு பிந்தைய மன அழுத்தம், அப்புறம் பேன் மாதிரி ஒருத்தரோட தீவிரவாத மனநிலை எப்படி உருவாகுது, நாம சில நேரம் நம்மள நாமளே ஏமாத்திக்க போடுற போலி சுயம், ஃபால்ஸ் செல்ஃப், அப்புறம் நம்ம எல்லோருடைய இருண்ட பக்கமான நிழல் சுயம், ஷேடோ செல்ஃப் எதிர்கொள்ளும் போது வர்ற மாற்றம், இப்படி நிறைய விஷயம் இந்த படத்துல இருக்கு. 8 வருஷமா நாம பார்த்த அந்த கேரக்டர் வளர்ச்சியோட ஒரு உச்சகட்டம்னு கூட சொல்லலாம் இத. சரி, அப்ப முதல்ல ஆரம்பிப்போம். அந்த 8 வருஷம் கழிச்சு ப்ரூஸ் வெயின் அவர் ஒரு மாதிரி ஒழிஞ்சு வாழ்றாரு. உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. அவரோட நிலைமையை கொஞ்சம் விவரிங்களேன். அந்த ஊந்துருகோளோட பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, அது வெறும் உடல் பாதிப்பு மட்டும் இல்ல, அது அவரோட மன பாதிப்போட ஒரு வெளிப்பாடு. உளவியல் ரீதியா பார்த்தா அவர் PTSD அறிகுறிகளை காட்டுறாரு. குறிப்பா சொல்லணும்னா தவிர்ப்பு நடத்தைகள். தவிர்ப்பு நடத்தைகளா? அப்படின்னா? அதாவது பேட்மேனாவும் இல்லாம ப்ரூஸ் வெயினாவும் இல்லாம எல்லாத்துலேருந்து ஒதுங்கி நிக்கிறது. அவரோட அந்த உடல் சோர்வே மனச்சோர்வு தான் காட்டுது. இது மன அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றவங்க கிட்ட பொதுவா பார்க்குற ஒண்ணு. அந்த ஊன்றுகோல் கூட ஒரு குறியீடு மாதிரி தான். ஓ, அவரால வாழ்க்கையில முன்னேற முடியல, ஏதோ ஒண்ணு அவரை தடுத்து நிறுத்துது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த பேட்மேனுங்கிற அடையாளமே அவருக்கு ஒரு பக்கம் உதவியாவும் ஆனா இன்னொரு பக்கம் பிரச்சனையாவும் மாறிடுச்சு, அப்படிதானே? என்ன ஒரு முரண்பாடு இது! கரெக்டா சொன்னீங்க. இதுதான் உளவியல் சிக்கலே. பேட்மேன் அடையாளங்கிறது எப்படி சொல்றது, உளவியலாளர்கள் சொல்ற மாதிரி ஒரு தீவிர பாதுகாவலர், எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்டர். சின்ன வயசுல பட்ட காயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்க ப்ரூஸ் உருவாக்குன ஒரு கவசம் அது. அந்த அப்பா அம்மா இறந்த அதிர்ச்சி. ஆமா, ஆனா போக போக அந்த கவசம் ரொம்ப இறுக்கமாகி அவரால மத்தவங்களோட இயல்பா பழக முடியாம, உண்மையான உறவுகளை உருவாக்க முடியாம போயிடுச்சு. இதுக்கு பேரு மனப்பிரிவினை, டிசோசியேஷன் நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட உணர்ச்சிகள்ல இருந்தும் தன்னை சுத்தி நடக்கிறதுல இருந்தும் அவரே விலகி நின்னு பாக்குறது. தன்னை அறியாமலேயே ஒரு உளவியல் சிறைக்குள்ள அவரே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு நிலைமை. ப்ரூஸ் இப்படி உள்ளுக்குள்ள போராடிட்டு இருக்கும்போதுதான் பேன் வர்றான், வில்லனா. பேன் பார்க்க வெறும் முரட்டுத்தனமா உடல் பலம் கொண்ட வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஆழமான காரணம் இருக்குன்னு தோணுது, இல்லையா? நிச்சயமா. பேன் பாத்திரம் தீவிரவாத உளவியல புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம். அவன் அந்த கொடூரமான சிறையில வளர்ந்த விதம், அவனோட சின்ன வயசுல அனுபவிச்ச அதிர்ச்சி, இதெல்லாம் உளவியல்ல முழுமையான மாற்ற அனுபவங்கள்னு சொல்ற நிலைக்கு கொண்டு போயிருக்கு. முழுமையான மாற்ற அனுபவங்களா? அது என்ன? சிம்பிளா சொன்னா, அவர் பட்ட கஷ்டமெல்லாம் அவருக்கு ஒரு சக்தியா மாறிடுச்சு. அவர் அனுபவிச்ச துன்பமே அவரோட வாழ்க்கையோட நோக்கம்னு ஆயிடுச்சு. அவர் அந்த குழியிலிருந்து ஏறி வர்றது அவர் நல்லவர் ஆயிட்டார்னு அர்த்தம் இல்ல, அவர் இன்னும் மோசமான ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கான்னு காட்டுது. முக்கியமா 4 விஷயங்களை அவர்கிட்ட பார்க்கலாம். 1, இருமை சிந்தனை. இருமை சிந்தனை? ஆமா, அதாவது உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க, அடக்குறவங்க அடக்கப்படுறவங்கன்னு 2 பிரிவு தான் நினைக்கிறது, கருப்பு வெள்ளை மாதிரி. 2, சித்தப்பிரமை, பாரனோயா, எல்லாரும் தனக்கு எதிரா சதி செய்யறாங்கன்னு நம்புறது. 3, பேரழிவு நோக்குநிலை, அப்போகலிப்டிக் ஓரியன்டேஷன், எல்லாம் அழியப்போது இந்த உலகத்தையே மாத்தணும்னு நினைக்கிறது. 4, இந்த முழுமையான மாற்ற அனுபவங்கள். இந்த மாதிரி கருப்பு வெள்ளையா உலகத்தை பார்க்கறது சிக்கலான விஷயங்களை எளிமையாக்கி அதிர்ச்சியில இருக்கிற மனசுக்கு ஒரு போலியான தைரியத்தையும் நிச்சயத்தன்மையும் கொடுக்கும். அப்படியா? தீவிரவாதிகள் உருவாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான உளவியல் காரணம்னு சொல்றீங்க? ஆமா, அவங்க மனநிலை அப்படி மாறிடுது. ஓ, நான் கூட பேனை வெறும் ஒரு முரட்டு வில்லனா தான் நினைச்சேன். நீங்க சொல்றத கேட்கும்போது அவனோட பின்னணி எவ்வளவு முக்கியம்னு புரியுது. அப்போ அவனோட அந்த முகமூடி அதுவும் சும்மா இல்லையா? அது வலிக்கு மட்டும்தானே? ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, ஒரு வெளிப்புற உதவி தேவைப்படுதுன்னு காட்டுது.
ஓஹோ. பேட்மேனோட முகமூடி அவரோட பயத்தையும் இரகசியத்தையும் மறைக்குது. ஆனா பேனோட முகமூடி அவனுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள அவன் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்காங்கறதையும் வெளிப்படுத்துது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 பேருமே பேட்மேனும் பேனும் தங்களோட உண்மையான வலியையும் பலவீனத்தையும் மறைக்க முகமூடிய பயன்படுத்துறாங்க. ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவங்க போற பாதை வேறையா இருந்தாலும் அவங்க பயன்படுத்துற இந்த உள்ளவியல் சமாளிப்பு முறை ஒண்ணுதான். அப்புறம் பாருங்க, அவன் கோதாம் நகரத்தை தாக்குற விதத்தை பாருங்க. மக்களை எப்படி தூண்டி விடுறான். ஆமா, அந்த பங்குச்சந்தை தாக்குதல், பாலம் தகர்ப்பு. அதேதான். எப்படி அவங்க கோவத்தை அரசாங்கத்துக்கு எதிரா திருப்புறான்னு பாருங்க. இதுக்கு பேரு தான் உளவியல் போர் மற்றும் சமக்கியாளுதல். சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை, ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசி மக்களோட நியாயமான கோபத்தை தனக்கு சாதகமா ஒரு அழிவு பாதைக்கு திருப்புறான். நிஜ உலகத்துல நடக்கிற மாதிரி இருக்கே. அதேதான். நிஜ உலகத்துல தீவிரவாத இயக்கங்கள் எப்படி ஆள் சேர்க்கறாங்களோ அதே மாதிரிதான் இவனும் செய்றான். இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு மறக்க முடியாத இடம்னா அது அந்த குழி காட்சி தான். ப்ரூஸ் அதுல உழுந்து தப்பிக்க முயற்சி பண்றது. அது வெறும் தப்பித்தல் கதையா மட்டும் தெரியலையே எனக்கு. அதுக்குள்ள ஏதோ இருக்கா? நிச்சயமா இருக்கு. அந்த குழிங்கிறதே ஒரு பெரிய உருவகம், மெட்டஃபர். அது மனரீதியா ஒருத்தர் எப்படி குணமடையறாங்க, எப்படி ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள நடக்குதுங்கிறத குறிக்குது. ப்ரூஸ் முதல்ல தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தோத்து போறாரு. ஏன்னா அவரு கோபத்தையும் ஆத்திரத்தையும் நம்பி ஏற முயற்சி பண்றாரு. ஆனா உண்மையான மாற்றத்துக்கு அந்த உணர்ச்சிகள் மட்டும் போதாது. அது மட்டும் இல்ல, வெறும் மன உறுதிய மட்டும் வச்சுக்கிட்டு ஆழமான காயங்களை சரி பண்ணிட முடியாதுங்கிறதையும் அது காட்டுது. படத்துல ஒரு டாக்டர் சொல்வாரே, ஞாபகம் இருக்கா? தப்பிக்கணும்னா பயம் இருக்கணும்னு. ஆமா ஆமா. அதுதான் முக்கியமான பாயிண்ட். பயமே இல்லாம இருந்தா தப்பிக்க முடியாது. அந்த குழியிலிருந்து முன்னாடி தப்பிச்ச குழந்தை டாலியா, அவ பயத்தை ஒழிக்கல. அந்த பயத்தை கவனமா செயல்படுறதுக்கான ஒரு உந்து சக்தியா மாத்துனா. இது ஒரு முக்கியமான உளவியல் உண்மை. பயங்கிறது நம்மள பாதுகாக்கிற ஒரு விஷயம். அதை சரியா பயன்படுத்தினா அது நம்ம செயல்திறனை கூட்டும். அப்போ பயத்தை ஜெயிக்கிறதுன்னா பயம் இல்லாம இருக்கிறது இல்ல, பயத்தோட சேர்ந்து செயல்படுறதா? சரியா சொன்னீங்க. ப்ரூஸ் பயத்தோட சண்டை போடுறத விட்டுட்டு அந்த பயத்தை தனக்குள்ள ஏத்துக்கிட்டு அதனோட சேர்ந்து பயணிக்க கத்துக்கிறாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம். ஆமா ஆமா, அந்த கயிறு இல்லாம ஏறுற காட்சி, அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வருமே. அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு ஹீரோயிசமா? இல்ல, அது வெறும் ஹீரோயிசம் இல்ல. அந்த கயிறு அது எதை குறிக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில நாம வச்சிருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள், சேஃப்டி நெட்ஸ், மாற்று வழிகள், பேக்கப் பிளான்ஸ் இதையெல்லாம் குறிக்குது. சரி. இது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் சில நேரம் நம்ம முழுசா ஒரு விஷயத்துல இறங்கி வேலை செய்யறத தடுக்கும். கயிறு இல்லாம ஏறுறத உளவியல்ல தீவிர ஏற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தீவிர ஏற்பு? ஆமா. அதாவது ஜெயிக்கணும்னா சில ஆபத்துகளையும் நிச்சயமற்ற தன்மையையும் முழுசா ஏத்துக்க தயாரா இருக்கணுங்கிற மனநிலை. எப்படியாவது தப்பிச்சிடலாங்கிற பாதுகாப்பு மனநிலையில இருந்து எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுங்கிற வளர்ச்சி மனநிலைக்கு மாறுறதே இதை காட்டுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரூஸ் ஏறும்போது மத்த கைதிகள் எல்லாரும் ரைஸ் ரைஸ்னு கத்தி உற்சாகப்படுத்துவாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப உணர்ச்சிகரமான காட்சி. அது சாதாரணமா தெரியலாம். ஆனா இது மன அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சமூகத்தோட ஆதரவும் கூட்டு மனப்பான்மையும் கலெக்டிவ் ஹீலிங்கும் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. நாம பொதுவா மன பிரச்சனைனா தனிப்பட்ட முறையில தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒருத்தர் மீண்டு வரணும்னா மத்தவங்களோட ஆதரவும் அவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம்னு இந்த காட்சி சொல்லுது. நீங்க சொல்றத கேக்கும்போது இந்த ட்ரிலாஜி முழுக்கவே, குறிப்பா இந்த படத்துல பயம்ங்கிற உணர்ச்சி ஒரு மையப்புள்ளி மாதிரி தெரியுது. ப்ரூஸோட சின்ன வயசு பயம், அப்புறம் கோதாம் மக்களோட பயம், பேன் அந்த பயத்தை பயன்படுத்துற விதம் எல்லாமே பயத்தை சுத்தியே இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. பயம்தான் இந்த மும்மை தொடரின் அடிநாதம்னே சொல்லலாம். ப்ரூஸ் சின்ன வயசுல வௌவால பார்த்து பயப்படுறாரு. ஆனா அதே வௌவால தன்னோட அடையாளமா மாத்தி மத்தவங்கள பயமுறுத்த பயன்படுத்துறாரு. இதுக்கு பேரு அடையாளம் காணுதல் மூலம் தேர்ச்சி, மாஸ்டரி த்ரூ ஐடென்டிஃபிகேஷன். அதாவது எதை பார்த்து பயந்தோமோ அதையே நம்மளோட ஒரு பகுதியா மாத்தி அந்த பயத்தை ஜெயிக்கிறது. ஓ, இது நல்லா இருக்கு. பேட்மேன் பயத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது கொடுமை இல்ல, மாறா மனுஷங்களோட மனசுலயும் சமூகத்திலையும் பயம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டுது.
அது மட்டும் இல்ல, பயத்தை எப்படி ஒரு சமூக கட்டுப்பாட்டு கருவியா, சோஷியல் கண்ட்ரோல், ஒரு அரசியல் கருவியா, பொலிட்டிக்கல் மேனிபுலேஷன் பயன்படுத்த முடியும்னு படம் காட்டுது. பேன் செய்யற மாதிரி. ஆமா, பேனோட பயங்கரவாத ஆட்சி கோதாம் நகரத்தை நிலைகுலைய வைக்குது. பயம் எப்படி மக்களோட பகுத்தறிவை மழுங்கடிச்சு அவங்கள வன்முறைக்கும் சர்வாதிகாரத்துக்கும் ஆதரவா மாத்துதுன்னு காட்டுது. இது நிஜ உலகத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். பயத்துக்கும் தைரியத்துக்கும் உள்ள உறவையும் படம் ரொம்ப அழகா சொல்லுது. அது எப்படி? தைரியம்னா பயமே இல்லாமல் இருக்கிறது இல்ல, பயத்தோட சேர்ந்து செயல்படுறது தான் உண்மையான தைரியம். எந்த பயம் நம்மள செயல்பட வைக்கும், எந்த பயம் நம்மள முடக்கி போடும்னு ப்ரூஸ் புரிஞ்சுக்கிறாரு. கடைசியில பேனோட சண்டை போடும்போது அவர் பயப்படாம இல்ல, ஆனா அந்த பயத்தையும் மீறி ஒரு தெளிவான நோக்கத்தோட செயல்படுறாரு. இதுதான் அவரோட உணர்ச்சி ரீதியான உளவியல் ரீதியான வளர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். அப்போ இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் ப்ரூஸ் வெயின் யாருங்கிற கேள்விக்கு என்ன பதில் கிடைக்குது? பேட்மேன் வெறும் முகமுடியா, இல்ல அதுதான் அவரோட உண்மையான முகமா? படம் இதுக்குள்ள ரொம்ப ஆழமா போகுதுன்னு தானுது. ஆமா, உளவியல்ல போலி சுயம், ஃபால்ஸ் செல்ஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை இந்த படம் நல்லா விளக்குது. போலி சுயம். சிம்பிளா சொன்னா, நாம சில சமயம் நம்மளோட உண்மையான உணர்ச்சிகளையும் தேவைகளை மறைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காகவோ அல்லது நம்மளோட காயங்களை சமாளிக்கவோ ஒரு போலி அடையாளத்தை உருவாக்கிக்கிறோம். பேட்மேன்கிறது ப்ரூஸ் வெயினோட அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான். பேன் இதோட ஒரு தீவிரமான உதாரணம். அவனோட மொத்த அடையாளமுமே அவனோட அதிர்ச்சியும் அழிவு நோக்கத்தையும் சுத்திதான் இருக்கு. அதனால அவனால யாரோடையும் உண்மையா பழக முடியல. அப்போ உண்மையான அடையாளம்னா என்ன? எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான அடையாளம்னா அது நம்மளோட எல்லா பக்கங்களையும் நல்லதையும் கெட்டதையும் ஏத்துக்கிட்டு ஒருங்கிணைக்கிறதுல தான் இருக்கு. நமக்கு பிடிக்கான அம்சங்களை நீக்கிறதுல இல்ல. ப்ரூஸ் கடைசியில என்ன பண்றாரு? தன்னோட வன்முறை செய்யக்கூடிய திறனையும் ஏத்துக்கிறாரு. அதே சமயம் அன்புக்கும் இணைப்புக்குமான தேவையும் உணர்றாரு. நீதிக்காக போராடணும்னு நினைக்கிறாரு. அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஏத்துக்கிறது தான் உண்மையான உளவியல் முதிர்ச்சி. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். அதுக்கு தான் கால் யுங் அப்படிங்கிற ஒரு பிரபலமான உளவியல் அறிஞர் சொன்ன நிழல் உளவியல் கோட்பாட்டை பத்தி இங்க பேசணும். நிழல் உளவியலா? அது என்ன புதுசா? நிழல்னா நம்மளோட இருண்ட பக்கம். நாம ஒத்துக்க மறுக்கிற, நமக்கே பிடிக்காத நம்மளோட ஆசைகள், குணங்கள், பலவீனங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நிழல். பேன் ஒரு வகையில ப்ரூஸோட நிழல் மாதிரி. ப்ரூஸ் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த வன்முறை, அந்த அழிவு சக்தி, இதோட பிரதிபலிப்பு தான் பேன். சொல்லப்போனா இந்த ட்ரிலோஜியில வர்ற ஒவ்வொரு வில்லனுமே, ராசல், கூல், ஜோக்கர், பேன், ப்ரூஸோட உள் மனசுல நடக்கிற போராட்டத்தோட வெளிப்பாடுகள் தான். அப்படியா சொல்றீங்க? ஆமா, ப்ரூஸ் அந்த குழியில இருக்கிறது ஒரு வகையில தன்னோட நிழலோட நேருக்கு நேரா சந்திக்கிற மாதிரி. தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உணர்றாரு. நல்லது செய்யற சக்தி தனக்குள்ள இருக்கிற மாதிரி அழிவை ஏற்படுத்துற சக்தியும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு பேரு நிழல் உணர்வு, ஷேடோ கான்ஷியஸ்னஸ். அப்போ அந்த நிழலை என்ன செய்யணும்? அழிக்கணுமா? இல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இதுல இருந்து மீள்றதுக்கு வழி அந்த நிழல் அம்சங்களை அழிக்கிறது இல்ல, அத நம்மளோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டு அதோட சக்தியை நல்ல விதமா எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறது தான். அதனாலதான் கடைசியில ப்ரூஸ் பேட்மேன் அடையாளத்திலிருந்து ஓய்வு பெறது ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி. பட்டமளிப்பா? ஆமா, அவர் உளவியல் ரீதியா முழுமை அடைஞ்சிட்டாரு. இனிமே அவருக்கு அந்த வெளி வேஷம் தேவையில்லைங்கிறத காட்டுது. அப்போ இது வெறும் ப்ரூஸ் வெயினோட தனிப்பட்ட கதை இல்ல, கோதாம் நகரம் மொத்தமுமே ஒரு பெரிய அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருது இல்லையா? அது ஒரு கூட்டு அனுபவம் மாதிரி. அருமையா சொன்னீங்க. அதுக்கு பேரு தான் கூட்டு அதிர்ச்சி, a collective trauma. பேனோட ஆதிக்கம், அந்த நகரம் எப்படி செயல்படுது, மக்கள் எப்படி ஒருத்தர் பார்க்கறாங்க, எல்லாத்தையுமே மாத்திடுது. ஒரு பெரிய ஆபத்து வரும்போது சமூகங்கள் எப்படி நடந்துக்குங்கிறத படம் ரொம்ப யதார்த்தமா காட்டுது. மக்கள் பிரிஞ்சு போறது, ஒருத்தர் பழி சொல்றது, ஸ்கேப் கோட்டிங், சீக்கிரமா தீர்வு வேணும்னு சர்வாதிகாரத்தை ஆதரிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. அந்த காலகட்டத்துல கோதாம்ல காட்டப்படுற காட்சிகள் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஆமா, பேனோட ஆட்சியில கோதாம் மக்கள் நடந்துக்கிற விதம், ஒரு சமூக அதிர்ச்சி எப்படி அந்த சமூகத்துல ஏற்கனவே மறைஞ்சிருக்கிற பிரச்சனைகளை, கோபங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வரும்னு காட்டுது. அந்த சட்டவிரோத நீதிமன்றங்கள், பொது இடத்துல தண்டனை கொடுக்கறது, இதெல்லாம் அந்த சமூகத்தோட ஒற்றுமை எப்படி சிதைஞ்சு போச்சுங்கிறத காட்டுது.
இந்த நேரத்துல தான் பேட்மேன் திரும்ப வராரு. அவரோட வருகை ஒரு சமூகம் மீண்டு வர்றதுக்கு குறியீட்டு தலைமை, சிம்பாலிக் லீடர்ஷிப் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. அவரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி. அதேதான். அவர் சண்டைக்கு உதவுறது மட்டும் இல்ல, மக்களுக்கு ஒரு மனதைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கறாரு. இன்னும் போராட முடியும், நம்மளோட கொள்கைகள் சாகல அப்படிங்கிற நம்பிக்கைய கொடுக்கறாரு. கடைசியா ஒரு சமூகம் முழுசா குணமானணும்னா தனிப்பட்ட மனுஷங்களோட மாற்றமும் தேவை, சமூக அளவிலான செயல்பாடுகளும் தேவைன்னு படம் சொல்லுது. பேட்மேன் அந்த வெடிகுண்டு தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம தன்னோட பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு, ராபின் மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கறாரு. ஆமா, அந்த முடிவு ஒரு புது ஆரம்பம் மாதிரி இருந்துச்சு. அது வீரத்தை ஜனநாயகப்படுத்துறது, டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஹீரோயிசம காட்டுது. அதாவது ஒரு சமூகம் மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு ஹீரோ மட்டும் பத்தாது, தலமா பரவலாக்கப்படணும், எல்லாரும் சேர்ந்து அந்த சமூகத்தோட நலனுக்கு பொறுப்பேத்துக்கணும்னு சொல்லுது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கா இதுல? அப்போ இந்த படத்துல இருந்து நிஜ வாழ்க்கையில மன அதிர்ச்சியில இருந்தோ கஷ்டத்துல இருந்தோ மீண்டு வரதா பத்தி நாம என்ன கத்துக்க முடியும்? இது நமக்கு எப்படி பயன்படும்னு நினைக்கிறீங்க? நிறைய கத்துக்கலாம். ப்ரூஸோட பயணம் ஒருத்தர் மன அதிர்ச்சியிலிருந்து எப்படி மீண்டு வராங்கங்கிறத ஒரு வரைபடம் போட்ட மாதிரி காட்டுது. முதல்ல பிரச்சனைய ஏத்துக்க மறுக்கிறது, இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது தப்பிக்க முடியாம பிரச்சனைய நேருக்கு நேரா சந்திக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ புதுசா எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கறாங்க, நியூ கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். கடைசியா தன்னோட பிரிஞ்சு போன மனப்பாகங்களை ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான மனுஷனா மாறுறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, வலிய சும்மா சுத்தி வராம அதுக்குள்ள புகுந்து அதை கடந்துதான் போகணும்னு சொல்லுதா? சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கிய பாடம். அப்புறம் வழிகாட்டுதலோட முக்கியத்துவத்தையும் படம் பேசுது. ஆல்ஃபிரட் மாதிரி ஒருத்தர் கூடவே இருந்து ஆதரவு கொடுக்கறது எவ்ளோ முக்கியம்னு பாக்குறோம். அதே சமயம் வெறும் ஆறுதல் மட்டும் பத்தாது. சில நேரம் நம்மள கேள்வி கேட்டு நம்ம வளர்ச்சியை தூண்டுகிற உறவுகளும் தேவைன்னு அந்த குழியில் இருக்கிற கைதி மூலமா பாக்குறோம். அவர் ப்ரூஸ ஆறுதல் படுத்தல, சவால் விடுறாரு, அவனை அடுத்த கட்டத்துக்கு தள்ளுறாரு. ஆமா, 2 விதமான வழிகாட்டுதல். உளவியல் ரீதியா வளரணும்னா ஆபத்துகளையும் நிச்சயமற்ற தன்மையும் எதிர்கொள்ள கத்துக்கணும். கயிறு இல்லாம ஏறுறது அதான் சொல்லுது. உளவியல்ல இதுக்கு துணுப பொறுமைன்னு பேரு. அதாவது கஷ்டமான உணர்வுகளையும் என்ன நடக்குமோ தெரியாத சூழலையும் உடனடியா ஒரு தீர்வு தேடாம தாங்கிக்க கத்துக்கிற திறன். இது மன வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். ஆக மொத்தத்துல த டார்க் நைட் ரைசஸ் வெறும் ஒரு சூப்பர் ஹீரோ படமா இல்லாம மனித மனசோட ஆழங்களையும் சமுதாயத்தோட பிரச்சனைகளையும் இவ்வளவு நுட்பமா பேசுதுன்னு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். PTSD, தீவிரவாத மனநிலை, அந்த குழி கொடுத்த பாடம், உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்கிறது, கூட்டு அதிர்ச்சின்னு நிறைய விஷயத்த தொட்டு பேசிட்டோம். ஆமா, இதோட மையமான செய்தி என்னன்னா, மன ஆரோக்கியம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற இருட்ட நீக்கிறது இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஒளியையும் இருட்டையும் ஏத்துக்கிட்டு அதை ஒருங்கிணைக்கிறது தான். ப்ரூஸ் கடைசியில பயத்தால ஏக்கப்படுறத நிறுத்தி சுயமா சிந்திச்சு ஒரு தெளிவான தேர்வோட, கான்ஷியஸ் சாய்ஸோட செயல்படுறாரு பாருங்க. அதுதான் உண்மையான உளவியல் வளர்ச்சி. இது தனிப்பட்ட மனுஷங்களுக்கும் பொருந்தும், நம்ம சமுதாயத்துக்கும் பொருந்தும். அருமை, ரொம்ப நன்றி. சரி, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. ப்ரூஸ் வெயின் எப்படி தன்னோட நிழல்ல, அதாவது தன்னோட இருண்ட பக்கத்தை ஏத்துக்கிட்டு ஒருங்கிணைச்சாரோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சமூகத்துல நாம எந்த நிழல் அம்சங்களை, அதாவது நாம பேச தயங்குற, மறைக்க நினைக்கிற பிரச்சனைகளை அடக்காம வெளிப்படையா பேசி ஏத்துக்கிட்டு ஒருங்கிணைச்சா அது நம்ம ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து குணமாகறதுக்கு கலெக்டிவ் ஹீலிங் உதவும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேட்மேன் ட்ரிலாஜி பத்தின எங்களோட இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். குறிப்பா இந்த கடைசி பகுதி பத்தின உங்க எண்ணங்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி ஆழமா பேசணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். நன்றி.